அண்ணே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். சொல்லுமா கவிதா. என்னாச்சு? வீட்ல எதுவும் பிரச்சனையா? அன்னைக்கு வேற சக்தி கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். அம்மா ஃபோன் பண்ணி உனக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்களே. அதனால ஏதோ வீட்ல பிரச்சனையா கவிதா? என்னாச்சு? மாப்பிள்ளை தான் உங்ககிட்ட சண்டை போட்டாரா? நாங்க என்ன பண்றது? சக்தி தான் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் விருப்பத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான். சரி விடு. என்ன பிரச்சனை? வீட்ல எதுவும் பிரச்சனையா? ரொம்ப சோகமா இருக்கே வந்ததுல இருந்து. என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. எதுவாக இருந்தாலும் அண்ணங்கிட்ட. அண்ணே, சக்தி கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுல கிருஷ்ணா ரொம்ப கோவப்பட்டு அவர் எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவரும் அவருக்கு யாரோ தெரிஞ்சவர் அவரோட பையன் சொல்லிட்டு அஸ்வின்னு ஒருத்தரை மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துட்டாருண்ணே. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், அதுவும் இப்போ இந்த ஆடி முடிஞ்ச உடனே கல்யாணம், ஃபர்ஸ்ட் வர முகத்திலே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குதிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றதுனே தெரியல. அந்த பையனும் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் பயமா இருக்குதுண்ணே. கிருஷ்ணாவும் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டா. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு சக்தியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனால் சக்தி வேற பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட போய் வேறு எதுவும் பேசவும் முடியல. கல்யாண ஏற்பாடெல்லாம் வேக வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. என்கிட்ட கூட உங்கள் அண்ணன் வீட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னார். பத்திரிக்கையெல்லாம் கூட அடிச்சிட்டாங்க. அதை அவங்க கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு போகலான்னு தானே வந்தேன். எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குண்ணே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடி சொல்ற? அதுக்குள்ள அவங்க வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? இந்த கிருஷ்ணா எதுக்கு ஒத்துக்கிட்டா? அவ சக்தி தானே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் என்ன வந்துச்சா அவளுக்கு? அதுக்குள்ள வேற மாப்பிள்ளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டா. என்னதான் நடக்குது? என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு வார்த்தை பெரிய மனுஷன் நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் கூட தோணல உனக்கு? நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு கூட்டு சேர்ந்துட்டு ஆடிட்டு இருக்கியா? என்னதான் சொல்றது கவிதா உன்னைய? ஏன் ஃபோன் பேசும்போது சொல்ல வேண்டியதானே? நேத்து கூட ஃபோன் பண்ணல, அப்போ ஒரு வார்த்தை இந்த மாதிரிமா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப எங்க வாயில என்ன குழுக்கட்டு வச்சிட்டு இருந்தியா? எனக்கு வர கோவத்துக்கு என்ன கவிதா நினைச்சிட்டு இருக்க? எவனோ ஒருத்தனுக்கு போய் நம்ம கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் சரியா வரல. பாத்துக்க, என்னதான் நினைச்சு புருஷனை பண்ணாட்டி பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பெரிய மனுஷங்களா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க. அப்புறம் புருஷன் ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சு பணக்காரனாவல. நான் என்னோட நகை புரியுதா உனக்கு? என் மாமியாரும் என் அம்மாவும் எனக்கு போட்ட நகையில இருந்து எடுத்து உனக்கு கொடுத்துருக்கேன் 200 பவுனும். அப்புறம் உங்க அண்ணங்காரன் அவனோட உழைப்பு சேர்ந்துதான் இருக்கு. புரியுதா உனக்கு? அதெல்லாம் சேர்ந்துதான் நீங்க இப்ப பணக்காரங்களா நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி நிக்கும் போதே எங்க கிட்ட கொஞ்சம் கூட கலந்து பேசாம முறை பசங்க 2 பேர் இருக்காங்க வீட்டுல. அப்படி இருக்கும்போது நீங்க வெளியில இருந்து பையனை அது மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட விவசாயம் பேசிட்டு இருக்க. என்னதான் பண்றீங்களோ தெரியல. என்னதான் நடக்குது அப்போ? அம்மா, நான் என்னமா பண்ணுவேன்? எனக்கு ஃபோனில் சொன்னால் நீ இந்த மாதிரி கோவப்படுவேன்னு தான் தெரியும். உனக்கே உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் ஃபோனில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு தான் நான் நேரில் வந்து சொல்லலான்னு இருந்தேன். அவர் என்னை எங்கேயுமே வெளியவே அனுப்பாமல் வச்சுட்டு இருந்தாரு. கல்யாண வேலை அது இருக்குது இது இருக்குது, நீ வீட்டோட இரு, வீட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு என்னை எங்கேயுமே போக விடலை. இப்போதான் பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டு என் கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்டலாம் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேம்மா, கெஞ்சியும் பார்த்துட்டேன். அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. கிருஷ்ணா ரொம்ப கோபத்தில் இருக்கா. சக்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. சக்தி வேணான்னு சொன்னங்காட்டியும் இப்போ ரொம்பவே கோவத்தில், அவள் கோவத்தில் எடுத்த முடிவு தான் அது. அதை மீறி எதுவுமே பண்ண முடியாது. நானும் கிருஷ்ணா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், பொறுமையா இருமா, கோவப்படாத, கோவத்தில் எந்த முடிவும் எடுத்தா தப்பாகும் அப்படின்னு. ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா எனக்கும். அதனால தான்மா நானும் அமைதியாக இருந்துட்டேன். என்ன கவிதா நீ பாட்டு பேசிட்டு இருக்க இஷ்டத்துக்கு? அப்படிதான் உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பீங்கன்னா நீங்க அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு என் வீடு தேடி மாப்பிள வேணும்னு கேட்டு வந்தீங்களா? கேட்டு வந்துட்டீங்க. சரி, உறவே வேணான்னு இருந்தவங்க திடீர்னு வந்தீங்களேன்னு சொல்லி நானும் தான் என் பையன் பேசினேன். அவன் ஒத்துக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏதோ ஒண்ணு பேசி முடிவு எடுக்கலாம். அதுக்குள்ள போய் வேற சம்பந்தம் பாக்குறதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏதோ கேமுக்குன்னு பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. உன் புருஷன் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரா? யார் அவன்? அஸ்வினுங்கிறவன் ஏதோ தப்பா கேள்விப்பட்டேன்னு சொல்ற, என்ன விஷயம்? ஆமாண்ணே,
அவருக்கு அரசியல்ல ரொம்ப பழக்கமா. இப்போ ஏதோ எம்பியா இருக்கிறாராமே, சதாசிவமா, அவரோட பையன்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் தெரியலண்ணே. விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க அவன் சரியானவன் இல்லை அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சம்மதத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம் நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவங்க ரெண்டு பேருமே என் பேச்ச துளி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். நான் என்ன பண்றது? அவளோட வாழ்க்கையில அவளே மண்ணை வாரி போட்டுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இதுக்கு மேல நான் எதுவும் பண்றதுக்கு இல்லைண்ணே. அவங்க அவளாச்சு, அவங்க அப்பாவாச்சு. நான் இதை சொல்லிட்டு போலான்னு தானே வந்தேன். நான் வரேண்ணே. ஏமா அண்ணங்காரன் அவர்கிட்ட இருக்கேன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணல? ஆஹா, இதோ மூணாவது மனுஷன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்றேன். ஆஹா, யாருன்னு அவனுக்கு தெரியாம விசாரிக்காம ஏதோ ஒருத்தன பணக்காரன்னு சொல்லிட்டு போய் பொண்ணு கொடுக்குறேன்னு நிக்கிறீங்களே, என்ன சொல்றதுனா? சரி, உங்க புருஷனுக்கு தான் அறிவு இல்ல, அவன் தான் இந்த மாதிரி குத்திக்கிட்டு பண்றானா? உன் பொண்ணுக்கு என்னவாச்சு? எவ்வளவு பெரிய பிசினஸ் அது இதுன்னு நடத்திட்டு வரா, அவளுக்குமா தெரியாம இருக்கு? அவ வேணான்னு சொன்னா யாரும் அவன் பேச்ச மீற போறது இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒன்றும் புரியலமா. சரி, என்னவோ இப்படி பண்ணும்போது நாம என்ன சொல்றதுக்கு இருக்கு? அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லும் போது நான் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. சரி, நாங்க வந்துருவோமா குடும்பத்தோட. நான் வரேண்ணே. அம்மா போயிட்டு வரேன். அண்ணி போயிட்டு வரேன். வெளியே கார் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டிரைவரை போட்டு தான் அமுச்சு விட்டாரு. அதுக்கு வேற லேட்டா போனா திட்டுவாரு. நான் போயிட்டு வரேம்மா. பாத்தியாமா, உன் பொண்ணு வந்து சொல்லிட்டு போறத நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல? பையனை கொடுக்கலன்னு உடனே இன்னொரு பையன், அதுவும் உடனே. ஆஹா, சரிதாம்மா, இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு காசு பணம் தான் முக்கியம்னா அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம். இது என்ன இன்னைக்கு என்ன நடக்குது? இத்தனையோ வருஷமா இப்படிதான் இருக்கு. இப்ப வந்து மாத்தணும்னா மாத்த முடியுமா என்ன? பரவாயில்ல, எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். சரியா? வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். நாராயணி பாத்துக்கோ. இப்போ உனக்கு நிம்மதியாடி? அத்தை, நான் என்னது பண்ணேன்? ஏன் மேல இது கூப்பிடுறீங்க? ஓ, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கோம். உன் பையன் எவ்வளவோ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு திரியறானே, அதான் அந்த சக்தி பையன். அவன்லாம் அவன்கிட்ட சொல்லாமையே பண்ணிட்டு இருப்பான். எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்டி. உம்மனா கொட்டையாட்ட இருந்துகிட்டு ஒண்ணு சேர வந்த குடும்பத்தை பிரிச்சுட்டல. இப்ப நிம்மதியா இருப்பியே, நல்ல நிம்மதியா இரு. உன் அண்ணன் பவனுங்களும் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்ச, அது நடக்கல. அதனால இவளுங்க மட்டும் எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரதே கிருஷ்ணாவை அப்படின்னு சொல்லி இதையும் கெடுத்து விட்டுட்டேன். அதானே, நிம்மதியா இருடி. இப்ப நிம்மதியா அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் நினைச்சதில்ல. நான் கிருஷ்ணாவை வேற, என் அண்ணன் பொண்ணுங்களை வேற வேறையா நான் நினைச்சதே கிடையாது. யார் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்லைங்கும் போது நான் அமைதியா தான் போயாகணும். கிருஷ்ணா நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, இல்லைன்னு சொல்லல. ஆனா சக்தி மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? அது எனக்கே தெரியாதே. அவனும் இப்பதான் எனக்கு சொல்றான். நான் ஏதோ எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ண மாதிரி நீ நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உண்மையாவே சக்தி லவ் பண்ற விஷயம் தெரியவே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அது அன்னைக்கு சக்தி சொல்லும் போது மட்டும் தான் எனக்கே தெரியும். நீங்க என்னடானா இப்போ என்னையவே காரணம் காட்டி பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அத்தை. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு இந்த மாதிரி கிருஷ்ணா முடிவெடுத்தது. ஆனா அதுக்காக நான் தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அப்படியாடி? உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? அன்னைக்கு நீயும் உன் சின்ன மாமனும் மாடியில பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சுதான் வச்சுட்டு இருந்திருக்க. சக்தி உன் அண்ணன் பொண்ணு திவ்யாவை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அவளை தானே லவ் பண்றதாவும் சொல்லியிருக்கான். இந்த சிவா பையன், அவனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கு. ஹதிதான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தானா? ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்க. ரெண்டு பேரும் இல்ல, 3 பேருமே கூட்டு கலவானீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் கேட்டேன். நம்ம கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாமாடி? உன் அண்ணன் பொண்ணுங்களுக்கு பேசுனியே, என்ன ஆச்சுன்னு நான் உன்கிட்ட கேட்டுட்டு தானே முடிவு பண்ணேன். கேட்காமையா அவங்க வீட்டுல நான் பேசினேன். நீ தானே அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். அதனாலதானடி நானும் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க வீட்டுல போய் பேசினேன். இப்ப என் பொண்ணு வாழ்க்கையில பாரு எவ்வளவு பிரச்சனை. இந்த கிருஷ்ணா கோபத்துல எடுத்த முடிவது. எவனோ ஒரு பொறுக்கிய போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி நின்னுகிட்டு கிடக்குறாளாம். இங்க என் பேத்தி வாழ்க்கைய வீண் பண்ணிட்டீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. என்னமா சொல்ற? வாயா பெருமாளே, வெளிய போறேன்னு சொல்லிட்டு போன, திரும்பி வந்திருக்க. ஃபைல் ஒன்று மறந்துட்டு போயிட்டேன்னு வந்தேன். அது இருக்கட்டும், நீ என்ன சொன்னப்ப?
ஆ? சக்தி வந்து இவளோட அண்ணன் பொண்ணுதான் லவ் பண்றானா? ஆ? அது இந்த விஷயம் இவளுக்கு தெரியுமா? என்னமா சொல்லிட்டு இருக்க நீ? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாய்யா பெருமாளே, அன்னைக்கு புழுக்கமா இருந்துச்சேன்னு சொல்லி மேல காத்து வாங்கலான்னு போனேன். படிக்கட்டு ஏற முடியலன்னு மூச்சு வாங்குதுன்னு அப்படியே படிக்கட்டுல உட்கார்ந்துட்டேன். பார்த்தா ஆத்தாளும் மகனும் என்னென்ன பேசிக்கிட்டு கிடந்தாங்க தெரியுமா? ஆ, இந்த சக்தி பையன் இவளோட அண்ணன் பொண்ணதான் லவ் பண்றானா திவ்யால. அத சிவா கிட்டயும் சொல்லியிருக்கான். அந்த சிவா பையன் அன்னைக்கு நம்ம கேட்கும் போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுக்கிட்டு கிடந்தான்ல. ஆனா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஆனா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவன் உட்காந்து அழுதுகிட்டு பழமிக்கிட்டு கிடந்தானே, அவன் அன்னைக்கு அதை சொல்றான். இவளும் கேட்டுக்கிட்டு சந்தோஷமான சந்தோஷம். ரெண்டு பேரும் குமார அடிச்சுக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணிட்டு கிடக்குறாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை வந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? கேட்டா அந்த சிவா பையன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானாமா. அதனால இவளும் இப்ப சொல்லாம இருந்திருக்கிறான். அந்த சக்தி பையனோட சேர்ந்துக்கிட்டு ஆத்தாலும் சின்ன மகனும் சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வேற இந்த சிவா பையனோட லவ்வுக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு இருக்கவங்களாயிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துட்டு கிடக்குது இந்த வீட்டுல. நானும் சரி பொறுமையா இருக்கணும்னு சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா என்னையே பேச வைக்கிறா. இப்போ என் பேத்தியோட வாழ்க்கை போச்சு இவங்க பண்ண கூத்துனால. அன்னைக்கே வந்து சம்மந்தம் பேசுறதுக்கு முன்னாடி கேட்டேன் தானேயா உங்ககிட்ட? உன் அண்ணன் பொண்ணுக்கு கேட்டுட்டு இருந்தியே என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு தானே நான் அதுக்கப்புறம் தானே கிருஷ்ணாவை கேட்கறான்னு சொன்னேன். சொல்லு. அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் இப்ப போய் அவங்க வீட்டுல கேட்டிருப்பேனா? இல்ல என் பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி பிரச்சனை ஆயிருந்திருக்குமா? இல்ல என் பேத்தி வாழ்க்கை தான் இப்படி பிரச்சனை ஆயிருந்திருக்குமா? தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு மறைச்சு மறைச்சு ஊட்டால பேசிக்கிட்டு இதெல்லாம் என்ன பொழப்பு? கேளுவும் பொண்டாட்டி என்னன்னு. என்ன நாராயணி இதெல்லாம்? அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இதெல்லாம் உண்மை அப்படித்தானே? நீ அமைதியா இருக்கிறதுலயே தெரியுது, காத்தாலே பம்பிக்கிட்டு நிக்கிறதுலயே. என்னது இதெல்லாம்? உன் மாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு தெரியுதா எனக்கும்? ஏன் அது அப்பவே சொல்ல வேண்டியதானே? அந்த பொண்ணு தானே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எங்களுக்கு. அப்ப மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருந்தா இப்ப வந்து அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தெரியுதா எனக்கும்? ஓஹோ, அதுக்கு ஒரு சின்ன மாமனும் உடந்த. அவனுக்கு என்ன போலீஸ் ஆக போறாங்கிற திமிர்ல ஆடுறான் போல இருக்கு. இவன் பிசினஸ் பண்றான் அப்படிங்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்கான். உன் 2 மகனுங்களும் சேர்ந்து இப்போ ஒரு பிள்ளையோட வாழ்க்கை அழிச்சுட்டானுங்களே. இப்ப என்ன பண்ண சொல்லு. இப்ப இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிற? அந்த பிள்ளை இவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்பட்டு இப்ப அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வேற எவனையும் ரோட்ல போறானா கல்யாணம் பண்ணிக்கிறன்னு ஒத்துக்கிட்டு நிக்குது. சொல்லு, இதுக்கெல்லாம் யார் காரணம்? உன் மகனுக்கு தான். இதெல்லாம் தேவையா? சொல்லு. முன்னாடியே அம்மா கேட்டுட்டு தானே ஆரம்பிச்சாங்க உன்கிட்ட. அப்பவே ஒரு வார்த்தை இல்ல வேணா பாக்காதீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருந்தா அமைதியா அவங்களாச்சும் அமைதியா இருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்ககிட்டயும் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லதுக்குள்ள பார்த்துக்க. உன் மகனுக்கு போகட்டும், அவனுங்களுக்கு இருக்குது. ஐயோ என்னங்க, அத்தை சொல்ற மாதிரி அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் உங்ககிட்ட மறைக்கணும்னா மறைக்கலைங்க. வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்திருக்கான். நம்ம அதுக்குள்ள அவங்க கிட்ட கேட்டுட்டு எல்லாம் முடிவும் எடுத்தோம். நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு தானே எல்லாமே பண்ணணும். அவனை கேட்டுட்டா நம்ம வந்து கிருஷ்ணாவை பொண்ணு கேட்டோம். சொல்லுங்க, அவன் விருப்பத்தை கேட்காம நம்மளே தானே எல்லாமே முடிவெடுத்து பண்ணிட்டு கிடந்தோம். அதனாலதாங்க நமக்கு எந்த விஷயமும் தெரியாம போயிருக்கு. எனக்கே இந்த விஷயம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க தெரியும். அது வரைக்கும் எனக்கே தெரியாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா இந்த மாதிரி நடக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன். சின்ன பசங்க ஏதோ வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும், இல்ல வேற ஏதோ நோக்கத்துக்காக கூட மறைச்சிருந்திருக்கலாம். அதுக்காக இவ்வளோ கோவப்படாதீங்க. அவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க. சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னு பண்ணல. இதை நான் வேணும்னு மறைக்கலைங்க. சக்தியே வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் அவனா வந்து சொல்லுவான்னு நான் அமைதியா விட்டுட்டேன். மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லைங்க. எனக்கே 2 நாள் முன்னாடி தான் தெரியுமே. என்னை மன்னிச்சிருங்க. அவங்ககிட்ட பொறுமையா பேசுங்க. சக்தியும் சிவா கிட்டையும் கோவப்படாதீங்க. அவங்க ஏதோ சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க மறைக்கணும்லாம் மறைக்கல. ஆனா நம்மளும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையில முடிவு எடுத்திருக்கணும். உங்க அம்மா அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு அவங்களா தானே கவிதாவோட பொண்ணு கேட்டுட்டு வந்தாங்க மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நம்ம பையன் மேல தப்பு சொல்லி என்ன ஆகும் சொல்லுங்க? அவன் விருப்பத்தை கேட்காம நம்மளே தானே எல்லாமே முடிவு பண்ணோம். அப்படி இருக்கும்போது என்னங்க, என்ன முறைக்காதீங்க. நிஜமா தான் சொல்றேன். கோவப்படாம பொறுமையா பேசுங்க ப்ளீஸ்ங்க. ஓ நல்லா இருக்கு நாயராணி, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எல்லா பழைய தூக்கி ஏன் மேல போடணும் அதானே உனக்கு? அம்மையும் அப்பனும் இருக்கும் போதே உங்களுக்கே ஒன்றும் தெரியல. பையன் லவ் பண்றானா இல்லையா என்ன ஏதுன்னுக்கிட்டு நான் உங்ககிட்ட விசாரிக்காமயே அவளை கூப்பிட்டேன் பொண்ணு கேட்டு வர சொல்லி. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே எல்லா விஷயத்தையும் பண்ணேன். சொல்லுங்க, அப்படி இருக்கும்போது என் மேல எல்லா பையன் தூக்கி போட்டுட்டு இருக்க? எனக்கு தெரியாது. இன்னைக்கு 1ல 2 பாக்குறேன் பாரு இந்த பசங்களுக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல பெருமாளே. நீயே எதுனாலும் பேசிக்கோ. உன் மகனுங்க கிட்ட என்னன்னு தெளிவா பேசிடு சொல்லிட்டேன். என்னம்மா இங்க சண்டை? என்னாச்சு? என்ன எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை?